மாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேவோட எஃப்எஃப் தான், மை பிளைண்ட் ஹஸ்பண்ட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் ஜேகேவோட அத்தையும் உங்ககிட்ட நிறையா கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அதுக்கிடையில் அவங்க சிஸ்டரையும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லி ஜிம்மின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் சரி அப்படின்ட்டு அப்படியே வந்திருப்பீங்க ஜேகேவை எழுப்புறதுக்கு. அவனை வந்து அப்படியே அவன் தூங்கத்தை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மெய் மறந்து நின்றுருப்பீங்க. இவனோட எப்படி காலம் போல் இருந்துடணும்னு தோணுது, ஆனாலும் முடியாதே. அவர் இப்போ தூங்கிட்டு இருக்காரு. அவருக்குள்ளே இருக்க மிருகமாக தூங்கிட்டே தான் இருக்குது. அது எப்போ உயிர் கொண்டு எழுன்னு தெரியல. நான் பண்ணுறது நம்பிக்கை துரோகம் தெரியும் போது கண்டிப்பாக அது வெளியே வரும் அப்படின்னு உங்களுக்கு பயம் வருது. அதே சமயம் இப்போ எனக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும்னு தோணுது. உண்மையை சொல்லிட்டேங்க, நீங்கள் தூரமாக போயிடணும்னு தோணுது. ஆனால் நான் இங்கே அப்படி சொல்லிட்டு போக முடியாத நிலமையில் இருக்கேனே. நான் தைரியமாக எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஆனால் என்னையே நம்பி இருக்க என் சிஸ்டர், அவளோட நிலைமை, அவளை அவங்க பிணைய கைதி மாதிரில பிடிச்சி வச்சுருக்காங்க. கடவுளை எனக்கு ஏது நிலைமை அப்படின்னு வருத்தப்படுறீங்க. அப்புறம் ரொம்ப நேரம் அப்படியே அவனையும் பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் ஒரு வழியாக கண்ணீரை அப்படியே தொடச்சிட்டு கிட்ட வந்து ஏங்க அப்படின்னு எழுப்புறீங்க. அவனும் அப்படியே எந்திரிக்காமா அவங்கள எடுத்து அப்படியே அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துருக்க அவங்க மடியில் அப்படியே தலை வச்சு படிக்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஏங்க அப்படின்னு திக்கி தண்ணி மறுபடியும் கூப்பிட ஜேகே அப்படியே தடவி உங்கள் ஃபேஸை அப்படியே கையால் தொட்டு உணர்றான். நீங்கள் அப்படியே கண்ணு மூடி அப்படியே அவன் தொடுக்கியை ரசிச்சிட்ருக்க உங்களை அப்படியே இழுத்த உங்கள் ஃபேஸில் அப்படியே அவனோட லிப்ஸை வச்சு உங்கள் லிப்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அப்படியே உங்கள் லிப்பில் அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணுறான் ரொம்பவும் டீப்பாக. குட் மார்னிங் நிலா அப்படிங்கிறான். அவ்வளோதான், நிலான்னு கிட்டதும் அவங்க மூஞ்சி காற்று போன பலூன் மாதிரி ஆகுது. காலையிலேவா அப்படின்னு இருக்குது. சரி அப்படின்ட்டு அப்படியே பார்த்துருக்க அவனும் உங்கள் கையோடு அவன் கையை கொத்திட்டு எங்கடி பண்ண இவ்வளோ காலையில் இவ்வளோ நேரமாக உனக்கு காணோம் அப்படிங்கிறான். அது நான் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போய் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு தான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இவ்வளோ நேரம் நீங்கள் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகியிருப்பீங்கன்னு நினச்சா இன்னும் நீங்கள் எழுந்திருக்கவே இல்லையா? சரி போங்க, ஃபஸ்ட்டு போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் படுக்க சொல்லிட்டு இருக்க அவன் கையோ உங்கள் ஹிப்பில் தான் குளம் போட்டு என்னடி அப்படிங்கிறான். என்ன பண்ணுறீங்க, போங்க எழுந்து போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு நான் தள்ளுறீங்க. அவனும் அப்படியே என்னடி என்னங்க நொன்னங்கண்டு அப்படின்னு எழுந்து உட்காரான். உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ நேரம் அவன் கிஸ் பண்ணதே ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அவனை இங்கேருந்து நகர்த்தணும்னு நினைக்கிறீங்க. அதையும் தாண்டி நீங்கள் வந்து நடிக்க வந்தீங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்க. இப்போது உரிமையாக அவன் ஒய்ஃபாக உங்களுக்கு ஷைனஸ் வேறு. ஸோ அவனை வந்து நகர்த்தி விட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜேகேஓ எழுந்து அப்படி உட்காருவோம். நீங்கள் ஒன்றும் புரியாமல் என்னாச்சு அப்படிங்கிறீங்க. என்ன என்ன நீ சின்ன வயசில் எப்படி கூப்பிடுவ அப்படின்னு நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. சொல்லு, என்ன சின்ன வயசில் நீ எப்படி கூப்பிடுவ? அது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தணற சொல்லு நிலாமா அப்படின்னு கிட்ட வரான். அது சொல்லு. அப்புறம் அதை விட்டுட்டு சும்மா என்னங்க நொன்னாங்கன்ட்டு யாரையோ கூப்பிட்ற மாதிரி இருக்குடி. எனக்கு உங்ககிட்ட அப்படியே டச்சாக ஃபீல் ஆகலடி. எனக்கு நீ அப்படியே சின்ன வயசில் என்னை கூப்பிடுவ தெரியுமா, அதுதான் ரொம்ப பிடிக்கும். நீ அந்த மாதிரி என்னை கூப்பிடுவேன் தான் ஆசை ஆசையாக காத்துட்டு இருந்தா. நீ என்னடாண்ணா சும்மா யாரோ மாதிரி என்னங்க நொன்னாங்கன்ட்டு சொல்லு எப்படி கூப்பிடுவ அப்படின்னு மறுபடியும் கிட்ட வரான். அது அது அப்படின்னு இன்னும் க்ளோஸாக வர பாவா அப்படிங்கிறீங்க. திக்கி திணறி ஒரு வழியா எஸ் நிலா இதாண்டி எனக்கு பிடிக்கும். நீ பாவா பாவான்னு கூப்பிட்ற தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி கூப்பிடும் போது தாண்டி நமக்குள்ளே இருக்க நெருக்கம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. நீ என்னங்கண்டா யாரோ மாதிரி இருக்குடி. யாரோ மாதிரிலாம் இல்லை, யாரோவே தான், யாரோ ஒருத்தி தானா அப்படின்னு அப்படியே வாய் வரைக்கும் அந்த வார்த்தையை அடக்கிக்கிட்டு அப்படியே கண்ணில் டியர்ஸ் வரது. இப்போ வரவாங்கிற மாதிரி அதை எட்டி பார்த்துட்ருக்க அப்படியே அடக்கிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஏன்னா அவன் சொல்கிற வார்த்தை கூட உங்களுக்கு சொந்தமானது இல்லையே. யாரோ ஒருத்தி யூஸ் பண்ண வேர்டை நான் எப்படி சொல்ல முடியும்? அதையும் தாண்டி அப்படியே அழுகியாக வருது. இன்னும் நிலான்னு அவன் சொல்லும் போதெல்லாம் அப்படியே மனசு அப்படி துடிக்குது. நான் இல்லை அந்த நிலான்னு கத்தனை போல் இருக்குது.
பட் சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக இருக்க. அவனோ ம் சொல்லுடி அப்படி மறுபடிக்கிட்ட வரான். என்ன டைம் ஆச்சு, நீங்கள் போய் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ள பார்க்க முடியாது. நீ என்னை அப்படி கூப்பிட்டா மட்டும் தாண்டி நான் போவேன் அப்படின்னு மறுபடியும் உங்களை இழுத்து சம்பமாக உங்கள் மடியில் எப்படி படுத்துக்கிறான். இங்களோ என்ன இப்படி குழந்த மாதிரி பண்ணுறீங்க, போங்க, டைம் ஆகுதுல, ஆஃபீஸ் போகணும்ல. முடியாது, நீ பாவா சொல்லு, நான் இழந்திருக்கிறேன். இது என்னடா வம்பா போச்சு, எனக்கு சொந்தமே இல்லாத வார்த்தையை சொல்லணுமா, கடவுளே அப்படின்ட்டு. சரி 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 பாவா பாவா எழுந்துச்சு போய் ஃப்ரெஷ் ஆகுங்க போதுமா. ஏய் நிலா, இன்னொரு டைம் சொல்லடி. பாவா ஐயோ நிலாமா, நீ சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குடி. ஐயோ ஸோ க்யூட், நீ சொல்லும் போதாண்டி இந்த வார்த்தை எனக்கு அப்படி சிவனு எப்படி இருக்குது தெரியுமா. இப்படி தான் இனிமேல் எனக்கு கூப்பிடணும், ஓகேவா? சும்மா என்னங்க அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களே மறந்து அவனோட லவ்வில் அப்படியே மயங்கி இருக்கீங்க. ஸோ அவன் சொல்கிறதுக்கெல்லாம் மண்டைய ஆட்டி சிரிச்சுட்டே அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் அந்த அளவுக்கு அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவன் சொல்கிறது தான் வேத வாக்கு. உண்மை தெரியும் போது தான் டவுசர் கழட்டுறது இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே நினச்சிட்டு இருக்க. அவனோ சரி நான் போய் கிளம்புறேன் அப்படின்ட்டு அப்படியே அவங்க லிப்பில் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவன் எழுந்து போக நீங்கள் அப்படியே வந்துட்டு மெய் மறந்து அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே இருந்தவனோ நிலா அப்படின்னு கத்த கடன் எழுந்து போய் அப்படியே அவன் முன்னே நிற்கிறீங்க. அவனோ என் ப்ரஷ் எங்கடி இருக்குது, என் பேஸ்ட், சோப்பு, அந்த டவல் அப்படியே கொஞ்சம் நீயே தண்ணி ஊற்றி விட்றேன். நீங்கள் அப்படியே அவனை முறைக்கிற மாதிரி பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க பாவா, குளிச்சுட்டு வாங்க, டைம் ஆகுதில்ல, இத்தனை நாள் நீங்கள் இதை தனியாக தானே பண்ணீங்க. ஆமாடி, அப்போல்லாம் ஆள் யாரும் இல்லை, நானே பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ தான் நீ இருக்கியே, உங்களுக்கு ஆள் கிடைக்கல, நீங்கள் ஊன்னு சொன்னால் உங்களுக்கு செய்ய என்ன ஆளாக இல்லை. ஏய் அதெல்லாம் வேணாம், எனக்கு என் நிலா டார்லிங் தான் பண்ணணும். நிலா அப்படின்னு அவங்க கைப்பிடிக்கிறான். நான் தான் டைம் கேட்டேனே. சரி சரி அப்போ நான் குளிச்சுட்டு வரேன், அப்புறம் எல்லாத்துக்கும் ஒன்றா தான் கூப்பிடுவேன் அப்படின்ட்டு உள்ளே போகிறான். அப்பாடான் இருக்கு உங்களுக்கு. சொன்ன மாதிரியே குளிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமோ நிலா அதை எடுத்தாடி, நிலா எங்கே அது, நிலா இதை எடுத்து கொடு, நிலா இந்த ஷர்ட் வேணாம், நிலா அது அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். அவங்களுக்கும் சலிப்பு இல்லாமல் அவனுக்கு செய்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் அவனுக்கு செய்ய அவன் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக யாரையும் கிட்ட கூட விட மாட்டேன், யாராவது ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தால் கூட துரத்தி விட்டுருவேன், ஆனால் இன்றைக்கி ஒரு நிலாங்கவும் எப்படிலாம் வச்சு வேலை வாங்குறேன் அப்படின்னு அவன் மனசாச்சு அவனுக்கு என்ன. அவனும் சிரிச்சுட்டு அப்படியே உங்களை வந்துட்டு ஒவ்வொரு வேலையாக வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு எல்லாமே தனியாக செஞ்சுக்க முடியும், இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் செய்கிறது அவனுக்கு ஒரு ஹாப்பி. அவனுக்கு அவன் கேட்குறதெல்லாம் செய்கிறதுல அவங்களுக்கு ஒரு நிம்மதி. ஸோ அப்படியே ஜேகே கையை தெரியாமல் நகர்த்துற மாதிரிலாம் உங்கள் மேலே அங்கேயும் இங்கேயும் டச் பண்ணிட்டு தான் அப்பப்போ கணத்துலையும் லிப்ஸ்லேயும் கிஸ்ஸும் கூட பண்ணுறான். உங்களுக்கு அவன் இப்படி எதிர்பாராமல் கொடுக்குற கிஸ் ஷையாக இருந்தாலும் ஒரு பக்கம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. இதையும் வெளிக்காட்டாமல் அவன் கூடயே இருக்கிறதுல உங்களால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட செய்ய முடியல. நீங்கள் இங்கே ஜேகேவை தான் அவன் தான் விட மாட்டேங்கிறானே, பிடிச்சி வச்சு உங்களை வேலை வாங்கிட்டு இருக்கா. நீங்களும் அப்படியே மெய் மறந்து அங்கே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க. இங்கே கீழே ஜேகேவோட அத்தையோ அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்தவங்க பார்க்குறாங்க அங்கே மெய்டு சமைச்சிட்ருக்க. எங்கே அவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் புரியுது, சரி அவங்களோட மக தானே அதனால் உரிமையாக கேட்குறாங்க போல அப்படின்ட்டு. அம்மா ஐயாவோட ரூமுக்கு போனாங்க, இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. அப்போ கரெக்டாக நீங்களும் அப்படியே படியில் விழுந்து வர்ற அளவுக்கு குடுன்னு ஓடி வரீங்க. அதையும் அப்படியே அவங்க பார்க்க ஐயோ அப்படின்ட்டுங்க. அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி மேடம் அப்படின்ட்டு. இப்போ தான் அவங்க மெய்டெல்லாம் கதை பார்த்துட்டு அவங்க இன்னும் உங்களை முறைக்க நீங்களும் ஓ அப்படின்னு நாக்க கடிச்சிட்டு சாரிம்மா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தூ நான் போய் சமையல்லாம் முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே போக போகிறீங்க. அதுக்குள்ளே டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி அவங்க நிறுத்துகிறாங்க. நீங்கள் பயந்து அவங்களே பார்க்க அவங்களும் உங்களை அப்படியே குறுன்னு பார்க்குறாங்க. பிகாஸ் அவங்க நெத்தியில் இருக்க குங்குமம் கொஞ்சம் அப்படியே அழைஞ்ச மாதிரியும் உங்கள் லிப்ஸ் அப்படியே வந்துட்டு இன்னும் ரெட்டாக தெரியுது. அதிலேயே விட அவங்க கழுத்தில் இருக்க பைட் மார்க் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்க. அவங்க உங்களை அப்படியே கெரிக்கிற மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்க. உங்களுக்கு இங்கே பீதியில் உடம்பெல்லாம் நடுங்குது. போச்சு என்ன நடக்க போதும் அப்படின்னு நீங்கள் பதட்டமாக இருக்கா. அவங்க ஏதோ கேட்க வாய் எடுக்கிறதுக்குள்ள இங்கே நம்ம ஜேகே நிலா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அப்படியே படியில் இறங்குறான். ரெண்டு பேரும் அப்படியே சவுண்ட் கேட்டு திரும்ப அங்கே இருக்கிற எல்லோரும் கூட அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே அப்படியே செம்ம ஹேண்ட்ஸமாக அப்படியே இந்த கோட் ஷூட்டில் கம்பீரமாக படியில் கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகாமல் அழகாக என்னமோ கண்ணு தெரியறவங்க நடக்க மாதிரி நீட்டாக நடந்து வரதை பார்க்க உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியம்.
நிஜமாவே இருக்கு கண்ணுக்கு இது தெரியுமா அப்படிங்கிற பயமே வருது. அந்த அளவுக்கு அவன் பர்ஃபெக்டாக வரான். அவன் நிலான்னு கூப்பிட்டதுமே உங்களுக்கு ஒரு மாதிரியாக்க, அவங்களுக்கோ ஹாப்பியாக இருக்க. இவ்வளோ நேரம் கடுப்பில் இருந்தவங்களோ இப்போ கொஞ்சம் அப்படியே கர்வமாக அவங்கள பார்த்து, பாருடி என்னதான் நீ கூட இருந்தாலும் அவன் இன்னும் என் பொண்ணை தான் நினச்சிட்ருக்கான், என் பொண்ணு நினச்சி தான் ஒன்றை தொடுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க பார்வை. உங்களுக்கோ யாரோட வாழ்க்கையோ வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை அப்படின்னு அப்படியே கூனி குறுகி போகிறீங்க. அதுக்குள்ளே அப்படியே எச்சிக்க கீழே வந்தவன், நிலா எங்கடி இருக்க நிலா அப்படின்னு மறுபடியும் அப்படியே கூப்பிட்டு கை நீட்டா. நீங்களோ அம்மா அப்படின்னு பார்க்குறீங்க. அவங்க தன்னிச்சையாக தன்னோட கையை டக்குன்னு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் கொடுன்னு ஓடி போய் ஜேகே கையை அப்படியே பிடிக்க அவங்க கையை இறுக்கி பிடிச்சிட்டு, எங்கே போனேன் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கல அப்படிங்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஜேகே அத்தைக்கோ செம்ம காண்டாகுது. அவன் அவங்க கையை பிடிச்சிருக்கிறத பார்க்கவே உங்களுக்கு வயிறெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. சே, என் பொண்ணு இருக்க வேண்டிய இடம், என்ன தான் என் பொண்ணோட பேரை சொல்லிட்டு வந்தாலும் பிடிச்சிருக்கிறது என்னவோ இன்னொருத்தி கையை தானே. இவன் என்ன காந்த மாதிரி கொஞ்ச நேரம் அவளை பிரிஞ்சிருக்காம இப்படி ஒட்டிக்கிட்டு தெரியுறான். நம்ம மாலான்னு சுற்றுற மாதிரி இவன் நிலான்னு இவன் பின்னாடி வந்துட்டான். இப்போ தான் கீழே இறங்கி வந்தா, அதுக்குள்ளேயே இவளை தேடிட்டு முந்தானியை பிடிச்சிட்டு இப்படி வரானே, இவன் தான் நேற்று இவளை விட்டு வச்சுருப்பான் அப்படின்ட்டு அவங்களுக்கு நினைக்க இல்லை இது என் பொண்ணு இருக்க வேண்டிய இடம், வேறு யாரும் இருக்கக்கூடாது. இந்த ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாம் எங்களுக்கு தான் வரணும், யாருக்கும் போயிடக்கூடாது. நான் பெத்த பரதேசி கண்டதையும் பண்ணிவிட்டு ஓடி போயிடுச்சு, அதை நம்பிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. எப்பாடு பட்டாத அவளை கண்டுபிடிச்சி சீக்கிரமே கொண்டு வரணும். இவளை இங்கேருந்து கிளப்பணும், எதுவும் சரியாக பட்டல அப்படின்னு அவங்க வயிறு எழிஞ்சிட்டு நிற்கிறாங்க. அதோட விடாமா சிக்கே வேற நேரங்காலம் இல்லாமல் உங்களை அப்படியே ஒரு கையால் அப்படியே பிடிச்சி இன்னொரு கையால் அப்படியே உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி உங்கள் காதுகிட்ட எதையோ கிசுப்பாக சொல்ல, நீங்களோ அப்படியே அவன் சொன்னதில் அப்படியே ஷை ஆகுறீங்க. உங்கள் ஷைனஸை பார்க்க ஜேகேக்கு தான் கொடுத்து வைக்கல, பட் இதெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அவனோட அத்தை அப்படியே தீயாக மறைச்சிட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கோ ஏகபோகத்துக்கு இங்கே பிபி எகுறுது. என்ன நினச்சிட்ருக்குறான், அத்தனை பேர் இருக்காங்க, யார் இருக்கா என்னன்னு பார்க்காம இப்படி நடு கூடத்தில் ரெண்டு உடஞ்சிக்கிட்டு இருக்கான். ஷோ அப்படின்ட்டு அவங்களுக்கும் செம்ம காண்டாகுது. இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு அவங்க செம்ம கடுப்பில், ஏ நிலானி அப்படின்னு அவங்க கத்த. நீங்கள் பதறி அடிச்சு அப்படியே ஜெக்க விட்டு நகர போக அவனும் விடாமல் அவங்களை இறுக்கி பிடிக்கிறான். என்னடி பண்ணிகிட்டு இருக்கிற, இன்னும் காலையில் டிஃபன் கூட பண்ணல, அதுக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க, போய் சீக்கிரம் செய், எல்லோரும் வந்துடுவாங்க சாப்பிட அப்படின்ட்டு அவங்களுக்கு வேறு என்ன பண்ண முடியும். ஜேகே பக்கத்தில் இருக்கிறனால இப்படி அதிகாரம் பண்ணியாவது உங்களை அங்கேருந்து அனுப்பிச்சி விடலான்னு அவங்க பார்க்க, இங்கே ஜேகேவோ அத்தை அப்படின்னு சவுண்டு தான். அவங்களே பயந்துட்டாங்க. இருக்கிற எல்லாரும் அதிர்ற அளவுக்கு ஜேகேவோட குரல். அவன் அத்தையோ அப்படியே சொற்காயி வாயில் கை வைக்காத குறையாக அவங்க நின்றுட்டுருக்கா. மற்ற மெய்டெல்லாம் பயந்து போய் பார்க்க உங்களுக்கும் அதே பயந்தான். ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. அவன் கத்தில் பயந்துட்டீங்க. ஸோ உங்கள் உடம்பு அப்படியே ஆடுறதா அவனுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படியே உங்களை தோலில் அப்படியே கை வச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு தட்டி கொடுக்குறான். நீங்கள் பயந்துட்டீங்கன்னு புரியுது. உங்களை அப்படியே அவனோட ஷோல்டருக்குள்ளே அப்படியே உங்களை பிடிச்சிட்டு, என்ன நினச்சிட்ருக்கீங்க அத்தை அப்படின்னு கொஞ்சம் டோனை கம்மி பண்ணி, நம்ம வீட்டில் என்ன வேலைக்காரங்களுக்கா பஞ்சம், இல்லை இங்கே வேலை செய்ய தான் ஆள் இல்லையா, எதுக்கு ஏன் நிலானி எல்லா வேலையும் செய்யணும்னு நீங்கள் கூப்பிட்றீங்க, அவள் எதுக்கு சமைக்கணும், அவளுக்கு என்ன வந்துச்சு அப்படி சமைக்கணும்னு. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் அவளை இதை பண்ணு அதை பண்ணுன்னு அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் வேணாம், புரிஞ்சதா. எங்கள் பெற்றவங்களாகவே இருந்தாலும் அவள் என்னோட பொண்டாட்டி. இந்த ஜங்குக்கோட பொண்டாட்டியை யாருக்கும் அதிகாரம் பண்ணுற உரிமை இங்கே கிடையாது. வேலைக்கார மாதிரி அவளை ஒன்றும் ட்ரீட் பண்ண வேணாம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோ இவன் பேசுனதில் பெருத்த அவமானம் உண்டாக அப்படியே பார்க்குறாங்க. எல்லாமே ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணவங்க. அடுத்த நிமிஷம் ஜேகே பேசுகிறது இயல்பு தான், இப்படி தான் பேசுவான்னு தெரிஞ்சு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. என்ன தான் வேலையை பார்த்தாலும் காதெல்லாம் இங்கே தான் இருக்குது, என்ன பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரியாக அவமானமாக இது இருந்தாலும் எல்லாம் என் நேரம் அப்படின்ட்டு அவங்களோ, அது ஜேகே கண்ணா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட பார்த்தைய, அத்தை ஒன்றும் அவளை அதிகாரம்லாம் பண்ணலை, அவள் கையால் சமைச்சு போட்டால் நீ இன்னும் அவள் ருசித்து சாப்பிடுவியேன்னு உனக்காக தான்ப்பா அப்படி சொன்னேன். அது மட்டும் இல்லை, அவள் என்ன இருந்தாலும் நான் பெற்ற பொண்ணு தானப்பா, என் பொண்ணை திட்டவோ மிரட்டவோ எனக்கு அதிகாரம் இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகேவோ விட்டு கொடுக்காம, அத்தை நேற்று வரைக்கும் தான் நிலானி உங்கள் பொண்ணு, இன்னையிலேருந்து இந்த நிலா என்னோட பொண்டாட்டி. இந்த ஜங்குக்கோட பொண்டாட்டி யாருக்கும் அடிமை கிடையாது, அடிமையாக நடத்த உரிமையும் கிடையாது, அவள் முன்னாடி குரலை உயர்த்தி பேச யாருக்கும் அதிகாரமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவளை இதை செய்யாதன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது.
என்னை தவிர நான் சொல்கிறத மட்டும்தான் என் பொண்டாட்டி செய்வாள். அவன் இப்படி சொன்னதை கேட்டு அத்தை ஒரு பக்கம் ஆடி போனாங்கன்னா, அங்கே ஒர்க் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கேர்ள்ஸுக்கெலாம் அடேங்கப்பா என்ன மனுஷன் அவர், தன்னோட சொந்த அம்மா கிட்ட கூட அவன் பொண்டாட்டி எந்த ஒரு இதுக்கும் நிற்கக்கூடாதுன்னு எப்படிலாம் நினைக்கிறாரு. அடேங்கப்பா இவரை மாதிரி ஒரு மனுஷன் புருஷனாக கிடைக்க அந்த அம்மா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு ஜேகே மேலே நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னும் உங்கள் மேலே இவளுக்கு வந்து வாழ்வ பாருன்னு பொறாமையாகவும் அப்படியே அவங்களாம் நினச்சிக்கிட்டு அவங்க விதியை வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்கள் அத்தைக்கோ என்னோட பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட அப்படி இருக்குது. அதுவோ செம்ம காண்டில் அவங்கள அப்படியே முறைச்சிக்கிட்டு பட் பேசும்போது குரலை மட்டும் என்னப்பா சரி சரி நான் இனிமேல் எதுலையும் தலையிட மாட்டேப்பா, நீயாச்சு பொண்டாட்டியாச்சு எப்படியோ போங்க, எனக்கு என்ன, ஏதோ என் மருமக பையன் என் பொண்ணுன்னு ஒரு உரிமையோடு சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு எதுவும் இல்லை, நான் இனி உங்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிற மாதிரி ஜங்குக்கு புரிஞ்சாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது அவங்க உங்களை நல்லா முறைச்சிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் பார்வை. நீங்கள் ஐயோ இதெல்லாம் வச்சு இந்த அம்மா என்ன பண்ண போதோ அப்படின்னு கொஞ்சம் பீதி ஆகுறீங்க. அவனும் என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டியோட எல்லா உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே உங்கள் பக்கம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் அதெல்லாம் கவனிக்கல பீதியிலே இருக்கீங்களே, நிலா வா சாப்பிட்லாம் அப்படின்னு கைப்பிடிச்சி கூப்பிட்றான். இப்போ தான் அப்படின்னு சுயநன்னு வந்த மாதிரி சரி அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் டைனிங் டேபிள் பட்டம் கிட்டே போகிறீங்க. அவனும் அப்படியே சேரை எடுத்து உட்காந்துக்கிறான். நீங்கள் அவனுக்கு சாப்பாடெலாம் எடுத்து பிளேட்டில் வைக்கிறீங்க. அவனும் நிலா நீ சாப்பிட்ல அப்படிங்கிறான். நீங்கள் பிளேட்டில் பரிமாறுறது தெரியுதுல, ஸோ அதை வச்சு இல்லை பாவா நீங்கள் முதல் சாப்பிடுங்க அப்புறமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு உங்களே அறியாமல் பாவாங்கிற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வந்துருச்சு. அதுலேயே அப்படியே கூலாக நம்ம வச்சுக்கவோ நிலா சாப்பிடுன்னு சொன்னேன் உட்காரு அப்படின்னு பிடிச்சி உங்களை பக்கத்தில் ஒரு பெஞ்சில் சேரில் உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே அவனையும் பார்க்க அவனும் அப்படின்ட்டு மெய்டை பேர் சொல்லி கூப்பிட்றான். ஒரு மெய்டு உள்ளேருந்து ஓடி வராங்க. அப்படியே ஹாப்பியாக அவன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எங்களுக்கு பரிமாறுங்க அப்படிங்கிறான். சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க அப்படியே எடுத்து வைக்க நீங்கள் ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேவோ அப்படியே உங்கள் பக்கம் திரும்ப அவனுக்கு பார்வையில் தான், ஆனால் டக்குன்னு அவன் பார்வையை உங்களால் சந்திக்க முடியல. டக்குன்னு கீழே குனிச்சிக்கிறீங்க. நிலா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறான். சாப்பிட்றான் பாவா அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு அவனும் சாப்பிட இப்போ நீங்களும் சாப்பிட்றீங்க. அவனும் சாப்பிடும்போது கூட விடாமல் ஏதாவது கேள்வியாக கேட்டு கொள்ளையாக கொண்டு எடுக்கிறான். நீங்களும் ஆமாம் இல்லை இப்படி தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது அப்படியே ஜேகே அவனோட கையால் உங்கள் கையை அப்படியே கோர்த்து பிடிச்சிக்கிறான். அவன் அப்படி பண்ணதும் ஒரு நிமிஷம் ஜிவ்வுன்னு இருக்குது. டக்குன்னு உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, சாப்பிட்றேங்கிற பேரில் கொறிச்சிக்கிட்டாது இருந்தீங்க, இப்போது அவ்வளோதான் சுத்தமாக ஏதோ தொண்டையில் கட்டையை போட்டு அடித்த மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே ஜர்க்காய் அப்படின்னு அப்படியே பார்த்துட்ருக்க. அப்போ ஆப்போசிட்டில் உங்களை தீயாக முறைச்சிக்கிட்டு ஜிமினும் அவங்க அப்பா உட்காந்துருக்க. இதுக்கு மேலே உங்களுக்கு இவனுங்க எப்போ வந்தானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனுங்களோ கொலை வரியோடு அவங்கள முறைச்சிட்ருக்கானுங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் வேலைக்காரி நீ நாங்கள் கொடுக்குற பணத்துக்கு நடிக்க வந்தவன், உனக்கு எங்கள் குடும்பத்து கூட உட்காந்து சராசரியாக அப்படியே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இங்கே உட்காந்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்க அவங்க பார்வை. அப்படியே உங்களை பார்வையில் எரிச்சு கொள்கிற மாதிரி முறைக்க உங்களுக்கு அது புரிய ஒரு மாதிரியாக இருக்குது. சட்டுன்னு அங்கேருந்து எழுந்து போயிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் எழுந்திருக்க. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் ஜேகே உங்கள் கையை பிடிச்சிருப்பால, அதை கவனிக்காமல் அவசரத்தில் எழுந்திருக்க. ஸோ டக்குன்னு ஜேகே கையும் அப்படியே உங்களோட வரும். அவனும் டக்குன்னு அவன் கை இழுக்கிற மாதிரி இருக்கும்ல, அதை பார்த்துட்டு என்னாச்சு நிலா அதுக்குள்ளே சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்போ கூட ஜேகே உங்கள் கையை விடலை. நீங்களோ அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு சாப்பிட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்போயாச்சும் கையை விடுவான் நான். பட் ஜேகேவோ விடுற மாதிரி இல்லை. உங்கள் கையை இன்னும் இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே கையை தொலாவி உங்கள் பிளேட் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறான் இன்னொரு கையால். ஸோ அப்படியே உங்கள் பிளேட்டை தொட்டு பார்க்குறான். அதில் ஃபுட்டெல்லாம் அப்படியே இருக்கிறது அவனுக்கு நல்லா தெரியுது. தொட்டு உணர்ந்து அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி என்ன பிளேட்டில் ஃபுட்டெல்லாம் அப்படியே இருக்குது, சாப்பிடாமையே சாப்பிட்டேன்னு சொல்கிற, வா வந்து உட்காந்து ஒழுங்காக சாப்பிடு நிலா. இல்லை அது அப்படின்னு எதுவும் சொல்ல, இல்லைன்னா சொல்லக்கூடாது, சாப்பிடு வா அப்படின்னு உங்களை விடாமல் பிடிச்சி அப்படியே உட்கார வச்சு சாப்பிடு அப்படின்னு அவனையும் ஒரு வாய் எடுத்து ஊட்ட. அதுக்கு மேலே அவங்களுக்கு இங்கே ஐயோ இவனுங்க வேறு கொலவெறியோடு பார்க்குறானுங்க, இவர் வேறு நேலங்கரம் தெரியாமல் ரொமான்ஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு இருக்கு. எங்கேயாச்சும் அப்படியே ஓடிடலாமா அப்படின்னு இருக்குது. சரி வேறு வழி இல்லாமல் நானே சாப்பிட்டுக்கிறேன்
அப்படின்ட்டு அப்படியே ஜேகே கையிலேருந்து எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்கிறீங்க. ஒரு வழியாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சதும் ஜேகே சரின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அவன் மைண்டுக்குள்ளேயோ அவனுக்கு தெரியுது. ஏன்னா அவனுக்கு என்ன தான் கண் பார்வை இல்லாட்டியும் அவனால் உணர முடியும், சென்ஸ் இருக்குல்ல. ஸோ அவனுக்கு வந்து அவங்க ஜிமினோ அவங்க அப்பா வந்தது சவுண்டுலேயும் அவங்களோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லையுமே கண்டுபிடிச்சிட்டான் அவன். ஸோ சரி ஜென்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்தனால சாப்பிட சங்கடப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினச்சிட்டு இருக்கான். அதனால தான் எதுக்கு இவ சாப்பிட எழுந்திரிச்சு போகணும், என்ன இருந்தாலும் அவங்களும் நம்ம குடும்பத்து ஆளுங்க தான் இவ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள வலுக்கட்டாமல் வம்படியே உட்கார வச்சு அவங்க முன்னாடியே சரி ஊட்டலாம் அப்படின்னு கூட நினச்சிருப்பான். அதுதான் அவன் மைண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் பறக்க அள்ளி வாயில் போட்டு ஓடிடலான்னு நினைக்க ஜேகேவோ அடுத்ததா நீ இந்த வீட்டு பொண்ணு தானே நிலா அப்படின்னு கேட்டதும் அவ்வளோதான் வாயில் போட்ட சாப்பாடு தொண்டையில் அடிக்க அப்படின்னு விக்கல் எடுக்க அப்படியே பார்க்க ஹே நிலா தண்ணி குடி அப்படின்ட்டு கையை வச்சு தண்ணியை தேடுறான். நீங்கள் இங்கே இருக்கு அப்படின்னு எடுத்து அப்படியே கடன் குடிக்க ஹே ரிலாக்ஸ், நான் இப்போ என்ன கேட்டுட்டேன், நீயும் இந்த வீட்டு பொண்ணு தானே, எல்லோரும் உனக்கு தெரிஞ்சவங்க தானே, அப்புறம் எதுக்கு எல்லாரும் பார்த்து நீ சங்கோச்சப்படுற, எங்களோட உட்காந்து சாப்பிட உனக்கு என்ன வந்துச்சு, உனக்கு நான் மாமானா அவனும் அதே மாதிரி தானே, என் சித்தப்பா உனக்கும் மாமா தானே, அவங்கள பார்த்து நீயே சங்கடப்பட்டுருக்க, ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு, எல்லாரும் ஒரே வீட்டில் உள்ளவங்க, இதுக்கு போய் அப்படின்ட்டு அவன் சகஜமாக பேச உங்களுக்கு இப்போ தான் அப்பாடா இதை தான் சொல்ல வந்தாரா, ஒரு நிமிஷத்தில் மூச்சை நின்று போச்சு அப்படின்ட்டு நீங்கள் பதறிக்கிட்டு இருக்க. இங்கே ஆப்போசிட்டில் உட்காந்தவங்களுக்கு அதுக்கு மேலே காண்டாகுது. எது எல்லோரும் ஒரே குடும்பமா, அது இவளா அப்படின்னு ஜிமின் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அவங்க அப்பாவோ என்ன ஜேகே இதெல்லாம் என்ன கண்ணா நினச்சிட்ருக்க, நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்க, நம்ம வீட்டில் காலங்காலமாக என்ன நடக்கணும்னு உனக்கு தெரியாதா, நம்ம வீட்டில் என்றைக்கு ஆம்பளைங்களுக்கு முன்னாடி இப்படி பொம்பளைங்க உட்காந்து சாப்பிட்ருக்காங்க, எப்போவுமே ஆம்பளைங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறமா தானே பொம்பளைங்க உட்காந்து சாப்பிடுவாங்க, நீ ஏப்பா வழக்கத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்க. அவர் பேச்சு சத்தம் கேட்ட திசையை வச்சு அவர் எந்த பக்கம் இருக்காருன்னு கரெக்டாக அந்த பக்கம் அப்படியே அவன் திரும்பி பார்க்க அவனோட கண்ணை நேராக பார்க்க சித்தப்பாக்கே ஒரு நிமிஷம் பயமாக இருக்குது. அவன் கண்ணு அவ்வளோ ஆக்ரோஷமாக அப்படியே அவரை பார்த்து என்ன சொன்னீங்க சித்தப்பா, இன்னொரு தடவை என் முன்னாடி தைரியம் வந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது புதுசாக வந்து பார்த்தா ஜேகேக்கு கண்ணு தெரியாதுன்னு சூடாக அடித்து சத்தியம் பண்ணால் கூட நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கான் பார்வை. அவருக்கே ஒரு நிமிஷம் கண்ணா அப்படின்னு பயந்து போய் பார்க்குறாரு. சித்தப்பா இந்த பாலாக போன விஷயமெல்லாம் உங்களோட நிறுத்திக்கோங்க, இந்த கன்றாவி சம்பிரதாயத்தெல்லாம் எங்ககிட்ட கொண்டு வராதிங்க, அதுவும் என் நிலாக்கிட்ட யாரும் இந்த மாதிரி நடந்துக்கிறத நான் விரும்பவும் மாட்டேன். உங்கள் பழக்க வழக்கங்களாக உங்களோட நிறுத்திக்கோங்க, புரிஞ்சதா. என் நிலா அவள் விருப்பப்படி தான் இருப்பாள், அவளுக்கு எந்த சட்டத்திட்டத்தையும் பழக்க வழக்கத்தையும் கடைபிடிக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. என் பொண்டாட்டி நிலா அவள் விருப்பப்படி தான் இருப்பாள். அப்புறம் உங்கள் பழக்க வழக்கம்லாம் உங்கள் பொண்டாட்டிங்களுக்கு சொல்லி நீங்கள் போட்டு அவங்களெல்லாம் படித்து எடுக்கிறதுலாம் எனக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அது உங்கள் புருஷன் பொண்டாட்டி, அதுக்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு தான் நான் ஒரு எல்லையோட அமைதியாக இருக்கேன். அதே மாதிரிலாம் நான் என் பொண்டாட்டியை நடத்தணும்னு நீங்கள் எனக்கு சொல்லித்தர வேணாம். எனக்கு தெரியும் என் பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கணும்னு, என் நிலாவை எனக்கு பார்த்துக்க தெரியும். யாரும் இதில் தலையிட வேணாம், நிலாவோட விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது. என் பொண்டாட்டியை அதிகாரம் பண்ணுற உரிமை இங்கே யாருக்கும் கிடையாது. அவள் என்ன பண்ணணுங்கிறத அவள் தான் தீர்மானிப்பாள், நீங்கள் கிடையாது, ரைட் அப்படிங்கிறான். ஜிமினோ ஒரு நிமிஷம் ஆஹா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு ஒரு லுக்கில் அவன் ஒரு ஸ்மைல் பண்ண அவங்க அப்பாவோ செம்ம காண்டில் அவங்க முறைச்சிக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன இந்த பொண்ணு முன்னாடி நம்மளை இவ்வளோ கேவலப்படுத்திட்டான் அப்படின்னு அப்படியே அவங்களுக்கு பின்னாடி ஜிமின் அம்மாவோ இவன் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான் உண்மை, இவர் என்னைக்கு நம்மளை பொண்டாட்டியாக நடத்தியிருக்காரு, ஒரு கொத்தடிமா மாதிரி தானே இங்கே இருக்கும் அப்படின்ட்டு அவங்க பார்வை அவங்க பக்கம். அவன் பொண்டாட்டின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கான். அவனுக்கு உண்மை தெரியும் போது இந்த பாசமெல்லாம் மாறிடுமோ அப்படின்னு உன்னை நினச்சி எனக்கு பாவமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கா அவங்க பார்வை. அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஜேகேவோட அத்தை தான். இதெல்லாம் என் பொண்ணுக்கு அவன் கொடுக்குறதுடி, உனக்கு கிடையாது, என்னக்கா இருந்தாலும் என் பொண்ணு தான் இந்த வீட்டோட மகாராணி அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண உங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்க தலையே சுற்றுற மாதிரி இருக்குது. ஜேகேவோ இவ இந்த வீட்டோட மகாராணி, யாரும் இவளை எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். ஜிமின் அப்பாவோ செம்ம காண்டில் அப்படியே ஜிமினா என்னடா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஜிமினா அப்படியே கஞ்சாடியில் அமைதியாக இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஒரு வேறு வழி இல்லாமல் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக எல்லாருமே அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பட் உங்களால் தான் சாப்பிடவே முடியல, உங்களுக்கு அதுக்கு மேலே சாப்பாடே இறங்க மாட்டேங்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஜேகே பேசுனதெல்லாம் அவங்க அம்மா சொன்ன மாதிரி ஒரு வகையில் இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரி நிலானி தானே, நான் இல்லையே, அவள் வந்தால் கண்டிப்பாக அவர் மனசு ஃபுல்லாக அவள் தான் இருக்கா, அவர் தான் பொண்டாட்டியாக இருப்பாள். இப்போ நான் இல்லையே, நான் யார், என் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நடிக்கிறதுக்காக வந்தேன்,
அப்போ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். எல்லாம் முடிஞ்சு பணம் வாங்கிட்டு என் தங்கச்சியை காப்பாற்றணும், அவ்வளோதான். எனக்கு இவருக்குள்ள ஒன்றுமே இல்லை. வந்தவ வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு உங்களோட மூளை சொன்னாலும் மனசோ அப்படி வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. ச்சே, ஆமாம், அவங்க சொன்ன மாதிரி தகுதின்னு ஒன்று இருக்குல்ல. அவங்கெல்லாம் ராஜ பரம்பரை, நான் அப்படி இல்லையே, சாதாரண வேலைக்காரி. யார் எதுக்கு ஆசை பண்ணணும்? ஒரு விவஸ்தை வேணாமா? உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கிறீங்க. நான் எங்கே அவர் சொத்துக்கு ஆசைப்பட்டேன்? எனக்கு இந்த சொத்து சுகம் எதுவுமே வேணாம். எனக்கு அவர் மட்டும் போதும், அவரோட அன்பு மட்டும் போதும். அன்பு அதெல்லாம் நீ நிலானியாக இருக்கிற வரைக்கும் தான் கிடைக்கும். நீ நிலானி இல்லைன்னு தெரிஞ்சா அவனே கொளுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான். நீ உன் இதயத்தையே பிச்சு அவன் முன்னாடி வச்சாலும் உன் காதல் சில்லா காசுடி அப்படின்னு உன் மனசாச்சு உங்களை அப்படியே குத்தி கிளற உங்களால் முடியல, அழுக்கியாக வருது. எனக்கு இல்லை இவர் அப்படின்னு நினைக்க நினைக்க வருத்தமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே அமைதியாக இருக்க. அப்போது ஜெகே என்ன நினச்சானோ, உங்கள் கையை தானே பிடிச்சிட்ருக்கான், அவனுக்கு என்ன நினைப்பு வந்துச்சோ டக்குன்னு உங்கள் கையை அழுத்தி பிடிக்கிறான். அதில் நான் இருக்க உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் நிஜம் இல்லையே, நினைக்க நினைக்க அழுகா பீறிக்கிட்டு வருது உங்களுக்கு. எல்லாரும் முடியும் அழுக முடியாமல் அடக்கிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு வழியாக அங்கேருந்து சாப்பிட்டு முடித்ததும் எல்லோரும் கிளம்பி போக இங்கே சாராவோ அப்படியே அவள் இருக்கிற அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய குளம் இருக்கும்ல, அந்த தாமரை பூ இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி குளம் மாதிரி இருக்குது. அது முன்னாடி அப்படியே உட்காந்து குட்டி குட்டி கல்லாக எடுத்து அதில் அப்படியே போட்டுட்டு உட்காந்துருக்கா. அவள் மனசுலேயும் இப்படி தான், அக்கா அங்கே என்ன கஷ்டப்படுறாளோ பாவம், எல்லாம் என்னால் தான். ஏன்பா ஏம்மா எங்கள் ரெண்டு பற்றி விட்டு போனீங்க? நாங்கள் ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கணும்? எங்கள் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கணுமா காலம் பூரா? எங்களுக்கு ஒரு நிம்மதியே இல்லையா? அம்மா நீ நிம்மதியாக போய் சேர்ந்துட்ட, அப்பா எங்களை கண்டுக்கவே இல்லை. நானும் அவளும் இப்படி கஷ்டப்படணுன்னே பிறந்திருக்கம்மா என்ன? அதுலேயும் அக்கா ரொம்ப பாவம், என்னை விட அவள் தான் ரொம்ப அனுபவிக்கிறா. எனக்கு அது இந்த உடல் குறை மட்டும்தான். ஆனால் அவளுக்கு இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே. பாவம், என்ன கார்னர் பண்ணி அவளை ஈஸியாக அங்கே கொண்டு போயிட்டாங்க. என்னை வச்சு தான் அவளை அங்கே ஆட்டி படைப்பாங்கன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை இல்லைன்னா அக்கா இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டாள். அவளுக்கு குற்ற உணர்ச்சியாக தான் இருந்தது. போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழுதா தெரியுமா? அவளால் இதை பண்ணவே முடியாதுண்டா. ஆனால் அவங்க என்ன சரி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பேசி அவளுக்கு ஆசை வார்த்தை காட்டி கூட்டிகிட்டு போனாங்க. அவளுக்கு அந்த பணத்து மேலேயோ எதுலேயுமே ஆசை இல்லை. ஆனால் அவளோடது நான் அவள் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுக்கு என் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும். அதுக்கு இந்த மாதிரி ஒன்று செஞ்சு தான் ஆகணும்னு அக்கா மனசை கல்லாக்கிட்டாங்க போயிருக்கா. பாவம் என் அக்கா. கடவுளே, அவளுக்கு நிம்மதியை கொடு, அவள் நிம்மதியாக அங்கே இருக்கணும். அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இங்கே ஒருத்தர் வந்து மிரட்டிட்டு போனான், நினைக்கும் போதே நெஞ்சு பதறுது. அவளை எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. கும்பல் கும்பலாக வராங்க போகிறாங்க, எதுவும் ஆயிடக்கூடாது என் அக்காவுக்கு. அவளுக்கு நான் எப்பவும் துணையாக இருக்கணும். அதுக்காகவாது என்னை சீக்கிரம் குணமாக்க கடவுளே. நான் நல்லா இருந்ததான் அவளை என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு ஏதேதோ அப்படியே உங்களை பற்றியும் அவளை பற்றியும் அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சிட்டு அவளுக்கோ அழுகழுகியாக வருது. ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி அப்படின்ட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தவளுக்கு சடனாக பின்னாடியிலேருந்து ஏய் அப்படின்னு ஒரு குரல். திடீர்னு பயந்து அப்படியே எழுந்து நிற்கிறா. எழுந்தவளோ அந்த சவுண்டு கேட்டதும் படக்குன்னு எழுந்திரிச்சு போவா. அந்த பயத்தில் எழுந்திரிக்கவும் அந்த குழம்பே வந்துட்டு அந்த பாசி படிஞ்சு தானே இருக்கும். ஸோ பாசியில் அப்படியே காலை வச்சிட்டா. அதை அப்படியே வலிக்கி தொப்புன்னு உள்ளே விழுந்துடுறா. அந்த தண்ணிக்குள்ளே விழுந்தால் அவளுக்கோ இன்னும் அந்த ஃபிக்ஸ் உள்ளவங்களுக்குலாம் தண்ணியில் விழுந்தால் இன்னும் வந்துட்டு ஃபிக்ஸ் வந்துடும். ஸோ அவளுக்கு அந்த பயம் வருது. ஐயோ எதுவும் ஆயிருமோ, அவ்வளோதான். இப்போ தான் வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்ட எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவளுக்கு துணையாக இருக்கணும்னு. கடைசியில் நானே என் அக்காவுக்கு பாரம் ஆயிரும் போல். ஐயோ எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு அவன் மனது பதறது. அப்படியே கையை காலை நீட்டி அவ்வளோ ஸ்விம் பண்ண முடியாமல் திணறது. அப்படியே வெளியில் நிற்கிறவனுக்கு நல்லா தெரியுது. கடக்கடன்னு ஓடி வந்து கொஞ்சமும் யோசிக்காமல் தொப்புன்னு உள்ளே குதிச்சு அப்படியே அவளை வெளியே தூக்கிட்டு வரான். அப்படியே அவ்வளோ கொஞ்ச நேரத்தில் அவ்வளோதான் முடிஞ்சு சாக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவளுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி அவன் தூக்கிட்டு வந்து மேலே வர அவள் கண்ணெல்லாம் அப்படியே அந்த உள்ளே விழுந்த பயத்தில் மயக்கத்தில் அப்படியே கண்ணு சொருகுது. ஏய் ஏய் அப்படின்னு கண்ணை தட்டுறான். அவள் திறக்கவே இல்லை கண்ணை. அப்படியே கொண்டு வந்து மெதுவாக அவளை கீழே படுக்க வச்சு வயிற்று அப்படியே புஷ் பண்ண அப்படியே தண்ணி வெளியில் வருது. அவனும் கண்ணத்தை தட்டி தட்டி பார்க்க கண்ணு முழிக்கிற மாத்தல ஷிட் அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் தன்னோட வாயை வச்சு சாரோட வாயில் அப்படியே
அப்படின்னு அவளுக்கு ஆக்சிஜன் கொடுக்க ட்ரை பண்ணுறான். ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறான். ஸோ செஸ்ட்டில் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அதே மாதிரி 2-3 டைம் பண்ண டக்குன்னு அப்படின்னு அவள் எழுந்து உட்காரா. எழுந்ததுமே பயந்து அப்படியே டக்குன்னு பின்னாடி நகர அப்படின்ட்டு அவனும் எழுந்து அப்படியே டக்குன்னு நிற்கிறான். பிகாஸ் அவள் விழுந்து அவனும் வந்துட்டு இவ்வளோ நேரம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற ஒரு வேகத்தில் இருந்தனால அவள் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் விலகி இருந்திருக்கும். அதை கவனிச்சிருக்க மாட்டான். ஸோ இப்போ அவள் எழுந்து அப்படியே நகரும் போது தான் அதை பார்க்குறான். ஈரத்துக்கு அதுக்கும் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வந்து ஒட்டிட்டு மட்டும் இல்லாமல் அங்கே இங்கேயும் கொஞ்சம் விலகி வேற இருக்க. அதை பார்த்துட்டு அவன் அப்படியே திரும்பி நிற்க இவளுக்கோ பயம் வந்துடுது. ஒரு பயத்தில் என்ன அப்படின்னு திக்கி திணறி ஒரு வழியா அப்படியே கேட்க, அது சீக்கிரம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க, உன்னை செக்கப் கூட்டிகிட்டு போகணும். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன், ரொம்ப லேட் பண்ணிடாத, சீக்கிரமாக வா, ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிறான். அவ்வளோ இல்லை வேணாம், எனக்கு எந்த செக்கப்பும் வேணாம், இதெல்லாம் சொல்லி தானே இந்த தங்க கூண்டில் என்ன அடைச்சி வச்சுருக்கீங்க, என்ன இங்கே பணைய கத்தி மாதிரி வச்சுட்டு என் அக்கா அவங்க டார்ச்சர் பண்ணுவீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் வந்துட்டோம், எனக்கு என்னமோ தப்பாக படுது, என் அக்காவுக்குங்க நிம்மதி இல்லைன்னு தோணுது, என்னால் உணர முடியுது அவங்க கஷ்டப்படுறத, ப்ளீஸ் வேணாம், எனக்கு ட்ரீட்மெண்ட்டும் வேணாம், ஒரு மண்ணு வேணாம், நான் செத்தா கூட பரவாயில்ல, என் அக்கா அவள் லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் எங்களை விட்டுருங்களேன், தெரியாமல் வந்துட்டோம், உங்ககிட்ட இது வரைக்கும் நாங்கள் எந்த பணமும் வாங்கலை, அதனால் நாங்கள் இப்படியே ஊருக்கு போயிடுறோம், என்னையும் அக்காவையும் விட்டுருங்க ப்ளீஸ், எனக்கு எந்த செக்கப்பும் வேணாம், நான் எதுக்கும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா நிற்காம டக்குன்னு திரும்பி அப்படியே உள்ளே போக ஏய், உன்னை இவ்வளோ நேரம் பேச விட்டதே தப்பு, ரொம்ப ஓவராக பேசுகிற, என்னடி அன்னைக்கு பணம் வாங்கிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு இப்போ என்னமோ 2 பேரும் நான் மாட்டேன் நீ மாட்டேன்னா நாங்கள் இதுக்கெல்லாம் அப்படியே சம்மதிச்சிடுமா, அவங்க என்னென்னா அங்கே என்னால் ஏமாற்ற முடியல அப்படி இப்படின்னு அப்படியே குற்றம் உணர்ச்சிக்கிற மாதிரி அழுது சீனை போட்டுட்ருக்கா, நீ என்னன்னா இப்போ பணமே வேணாம் அப்படின்னு பல்ட்டு எடுக்கிற அப்படின்ட்டு அவனும் சட்டுன்னு வந்து சாரா முன்னாடி நிற்க. ஒரு நிமிஷம் ஜர்க்குன்னு பயந்து, அது ப்ளீஸ் விட்டுருங்களேன், நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வரல, அக்காவையும் விட்டுருங்க, நாங்கள் இப்படியே போயிடுறோம் அப்படின்ட்டு அவன் நகர போக அவள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அவளை செவத்தில் சாய்ச்சி வைக்கிறான். அவளும் அப்படியே பயந்தவனை அது அப்படின்னு நெஞ்சு கூட இறங்க பயத்தில் அப்படியே பார்த்துருக்க ஜிமின் அவகிட்ட அப்படியே நெருங்கி வரான். அவளுக்கும் இன்னும் இல்லை, அப்படியே பதட்டமாக்குது, அப்படியே உடம்பெல்லாம் இன்னும் அவளுக்கு சில்லுன்னு ஆகுது. அப்படியே அவள் பயந்தவனை பார்த்துட்ருக்க. அப்படியே ஜிமின் கிட்ட குனிஞ்சு இதோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னென்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பண்ணிடுங்க, அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.